ஒரு கட்டத்தில் அதிமுக தோளில் மீது ஏறுவார்கள், ஒரு கட்டத்தில் திமுக மீது தோளில் ஏறிக்கொண்டு இருப்பார்கள். இப்போது 2 திராவிட கட்சியை விட்டுவிட்டு காங்கிரஸ்காரர் புது கட்சி கிட்ட போய் தோல்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்க 47 இருக்கிறோம், அவங்க 57 இருக்காங்க. நாங்க எப்படி போய் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? எந்த வகையில சொல்ல முடியும்? இந்த வெளியில போயிருக்காங்க இல்லையா இந்த சந்தர்ப்பவாதிகள், இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இது போல ஒரு புதிய ஒரு கற்பனையை உருவாக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. எங்களை பொறுத்தவரையிலையும் தெளிவா இருக்கிறோம். அதிமுக என்ற இந்த மாபெரும் இயக்கம் எதிர்கட்சியில் அமர்வதற்கு தயாரா இருக்குது. ஏன் நாங்க போகக்கூடாதா? வெறும் 107 சீட்டு தானே, நாங்க ஏதோ ஒரு பேரம் பேசி அவங்க கிட்ட போய் செட்டில் ஆயிருக்கூடாதா? ஏன் போல? தனித்தன்மையோடு இருக்கிறோம். நாங்க 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். நாங்க தான் ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்த்திருந்தோம், வரல. எதிர்கட்சியில் உட்காடுறோம். எதிர்கட்சியில் உட்கார்ந்து பொதுச்செயலாளர் அன்னைக்கே காவிரி விஷயத்தை மேகதாது விஷயம் வந்து மிக அழகாக எடுத்து சொன்னாரு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சருக்கு இன்னும் அந்த எப்படி சட்டமன்றத்தில் ஒரு 110 விதியின் கீழ் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதோ, முதலமைச்சர் கொண்டு வர தீர்மானத்தை எப்படி அதை கொண்டு போக வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார், ஆதரிக்க வேண்டும் என்று ஏகமனதாக ஆதரிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதற்கு நடுவர் மன்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதை தீர்மானமாக மீண்டும் கொண்டு வந்திருக்க வேண்டும், சட்டமன்றத்தில் வாசித்திருக்க வேண்டும், விவாதத்திற்கு விட்டிருக்க வேண்டும், வாக்குகளுக்கு விட்டிருக்க வேண்டும். வாக்கு விட்ட பின்பு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்ற பின்புதான் அது இணைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தில் அவர் இணைத்துக் கொண்டார். அது இப்பொழுது பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மேகதாது அணையுடைய நீரும் காவிரி நீருக்கு உட்பட்டதுதான். அந்த காவிரி நீருக்கு உட்பட்டதுதான் காவிரி நடுவர் நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பின் வாயிலாகத்தான் இத்தனை டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அதில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணையில் மேகதாது அணையின் இது ஆற்றின் வழியாக வருகின்ற தண்ணீரோடு இணைத்து தான் அது வந்திருக்கிறது. இப்ப நடுவர் மன்றம் போட்டா ஏற்கனவே கொண்டு வந்த அந்த உத்தரவு நீர்த்து போகும். இது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்யறது? அமைச்சரவை கூட்டத்தில் அவங்களுடைய செயலாளர்கள்லாம் பங்கேற்றாங்க. அது ஒரு விமர்சனமா இந்த முதலமைச்சர் என்ன நினைச்சிட்டாருன்னா, சினிமாவிலே நினைச்சிட்டு இருக்காரு. செட்டிங்ஸ்ல வந்து யாராவது புதால் வந்து உட்கார்ப்பா, என்ன ஒரு ஐடியா கொடு அப்படின்ற மாதிரி அமைச்சரவையிலே இவருக்கு வேண்டியவங்களை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டார். அது என்ன பெருமைக்கு உட்கார வச்சாரா, இல்ல பாத்தியா நீ செட்டிங்ஸ்ல என்ன உட்கார வச்சிருந்த, இன்னைக்கு பாத்தியா நான் உன்னை வந்து முதலமைச்சர் நானு இதுல உட்கார வைக்கிற சொல்றாரு. அது வந்து ஒரு மிக தவறான முன் உதாரணம். எந்த வகையிலும் அவர் ஏற்கனவே பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதிரி தவறுகள்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிதான் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து அதெல்லாம் புரியணும் அவருக்கு. எங்க அவர் 5 மணிக்கு மேல பார்க்க முடிய மாட்டேன் ஒரு முதலமைச்சர். ஆபீஸ்ல போயிட்டு ஒரு அதிகாரியோ இல்ல ஒரு கிளர்க்கோ எப்படி நடந்துக்கிறார் அந்த மாதிரி தான் இருக்காரு முதலமைச்சர். முதலமைச்சரை நேரா சந்திக்கக்கூடிய வாய்ப்பே இல்லையே. அந்த கட்சி தலைவர்களே பாக்குறதில்ல, புதுசா போற தலைவரும் பாக்குறதில்ல. சட்டம் இது இது செக்ரட்டரியேட் வரும்போது கார்ல பார்க்க முடியுது அவர் தான், அதுக்கு முன்னாடி எங்க பார்க்க முடியுது. ஆனா எங்க முதலமைச்சரா இருந்தாரு எடப்பாடியார், அப்படி இல்லையே. எப்படினாலும் போய் பார்க்கலாமே, யாருனாலும் பார்க்கலாமே. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்தார், அவரையும் பார்க்கலாம். ஆனா இவர் பார்க்க முடியல. அப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும்.